வணக்கம். இது 2024 வடகிழக்கு பருவமழை சூப்பர் பிளெண்ட் வானிலை முன்னறிவிப்பு. வழங்குபவர் கேடிசிசி வெதர்மேன். இந்த 2024 வடகிழக்கு பருவமழை சூப்பர் பிளெண்ட் முன்னறிவிப்பானது ECMWF குளோபல் ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம், பியூரோ ஆஃப் மெட்ரோலஜி, UK மெட் ஆஃபீஸ் மற்றும் உலக வானிலை அமைப்பின் ஆராய்ச்சியின் தரவுகள் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டது. வணக்கம். 2024 வடகிழக்கு பருவமழை வரும் அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி இடைப்பட்ட நாட்களில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை தொடங்கும் சமயத்தில் பசிபிக் பெருங்கடலில் நடுத்தர வலுவுடனான லானினா அமைப்பும், இந்திய பெருங்கடலில் வலுக்குறைந்த நெகட்டிவ் ஐஓடி அமைப்பும் விளங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் சராசரி மழையும், தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக சராசரிக்கு கூடுதல் பருவமழையும், தெற்காந்திரா மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் சராசரிக்கு மிகுதியான மழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டு 2 முதல் 3 வலுவான நிகழ்வுகள் தமிழகத்தின் தீவிர மழைப்பொழிவை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பருவமழை துவக்கத்தில் அக்டோபர் இறுதியில் ஒரு கீழடுக்கு சுழற்சி அல்லது காற்றழுத்த தாழ்வுநிலை தெற்காந்திரா மற்றும் மத்திய தமிழகம் இடைப்பட்ட கடலோர பகுதியை நோக்கி நகர்ந்து வடகிழக்கு பருவமழையை துவக்கி பின்பு நவம்பர் முதல் வாரம் முதல் அடுத்தடுத்த நிகழ்வுகளால் தமிழக வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் தெற்காந்திர கடலோர மாவட்டங்களில் பருவமழையை தீவிரப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பருவமழையை தீவிரப்படுத்தும் கடல் சார்ந்த அலைவுகளான மேடன் ஜூலியன் ஆசிலேஷன் எனப்படும் MJO மற்றும் ஈக்குவட்டோரியல் ரோஸ்பி வேவ் நவம்பர் முதல் வாரம் முதல் இந்திய பெருங்கடலுக்கு வருகை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் நவம்பர் முதல் வாரம் அல்லது 2வது வாரம் முதல் தீவிர நிகழ்வுகளான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது புயல் தமிழகம் அல்லது தெற்காந்திர பகுதியை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் லானினா அமைப்பு தென்சீன கடல் பகுதியில் நிகழ்வுகளை அடுத்தடுத்து வங்கக்கடலுக்கு அனுப்பி அந்த நிகழ்வுகள் கீழடுக்கு சுழற்சியாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் நல்ல மழையை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தென் மாவட்டங்களில் பொறுத்தவரையில் நவம்பர் இறுதி வாரம் அல்லது டிசம்பர் முதல் வாரம் முதல் வலுவான நிகழ்வுகள் இலங்கை கடந்து தமிழக தென் மாவட்டங்கள் அல்லது குமரிக்கடல் வழியாக பயணிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தமிழக தென் மாவட்டங்களில் டிசம்பர் மாதம் மற்றும் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முற்பகுதியில் தீவிர மழை பொழிவுகள் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டு டிசம்பர் மாத மத்திய பகுதிகள் முதல் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் என்று அழைக்கப்படும் மேற்கத்திய இடையூறு இமயமலை மற்றும் அதனை ஒட்டியுள்ள வட இந்திய மாநிலங்களில் ஒன்றன் பின் ஒன்றாக வருகை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அந்த நேரத்தில் தமிழகத்தின் ஈரப்பதமான கிழக்கு காற்று மேலும் வறண்ட மேற்கத்திய வாடை காற்றும் வளிமண்டல மேலடுக்குகளில் சந்திப்பை ஏற்படுத்தி தெற்காந்திரா மற்றும் தமிழக வடகடலோர மாவட்டங்களில் ஒரு சில மாவட்டங்களில் குறுகிய நேரத்தில் அதி கனமழையை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் டிசம்பர் இறுதி அல்லது ஜனவரி முதல் வாரம் முதல் இந்திய பெருங்கடல் நெகட்டிவ் ஐஓடி ஆனது நியூட்ரல் முதல் பாசிட்டிவ் ஐஓடியாக மாற வாய்ப்புள்ளது. இதனால் அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் அல்லது தாழ்வுநிலைகள் மலேசியா, சிங்கப்பூர் பகுதிகளில் இருந்து இந்தோனேஷியா வழியாக இலங்கையின் தெற்கு பகுதி வழியாக அரபிக்கடலை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தை மாதம் தொடங்கும் வரை தமிழக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை தொடரும். அதன் பிறகு வலுக்குறைந்து வடகிழக்கு பருவமழை முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 2024 வடகிழக்கு பருவமழையில் 2 முதல் 3 காற்றழுத்த தாழ்வு மண்டலங்களும் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் 1 அல்லது 2 புயல்கள் தமிழகத்தை கரை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இதன் மிக துல்லியமான வானிலை அறிக்கை மாவட்ட வாரியான துல்லிய வானிலை அறிக்கை வடகிழக்கு பருவமழை பகுதி 2இல் வழங்கப்படும். இதனால் தொடர்ந்து வானிலை அறிக்கை இணைந்திருக்கவும் வானிலை அறிக்கை கேட்டும் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.